ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செயின்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம செயின்ஸ் கிச்சன் என்ன பார்க்க போகிறோம்னா மதுரை ஸ்பெஷல் மட்டன் கோலா உருண்டை செய்ய போகிறோம். நம்ம அதை செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு மசாலா அதுக்கு ரெடி பண்ணிக்க போகிறோம். அதுக்கு நல்லா அந்த ஸ்பூனில் ஒரு 1.5 ஸ்பூன் சோம்பு, ஒரு பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய் போட்டு முதல்ல மிக்சியில் பவுடர் பண்ணிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் அதிலே ஒரு துண்டு இஞ்சி, ஒரு பச்சை மிளகாய், 2 பூண்டையும் போட்டு அரைச்சி வச்சுக்கணும். இந்த நம்ம மட்டன் கோலா உருண்டைக்கு இந்த மசாலா நம்ம அரைச்சிட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் நம்ம மட்டனை வறுத்துட்டு எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்ப்போம். இந்த மட்டன் கோலா உருண்டைக்கு இந்த நல்லா ஒரு 1/4 கிலோ மட்டனை நல்லா கடையிலேருந்து நல்லா கொத்துக்கறி மாதிரி ஆக்கி வாங்கிட்டு வந்தாச்சு. இதில் கொஞ்சம் பொட்டுக்கடலை மாவை அரைச்சி வச்சுருக்கோம். ஒரு பல்லாரி வெங்காயம் புதுசாக கட் பண்ணி வச்சுருக்கோம். கொஞ்சம் கருவேப்பிலை மல்லியிலே புதுசாக கட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நம்ம அடுப்பில் அதிகமாக அந்த பேன் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்ச உடனே மட்டனை போட்டு நல்லா வறுக்கணும். சிம்மில் வச்சு நல்லா மட்டனை வதக்கணும். நல்லா ஒன்று போல் வர்ற மாதிரி வதக்கணும். இதுக்கு கொஞ்சம் போல் மஞ்சத்தூள், கொஞ்சம் வத்தப்பொடி, இந்த மட்டனுக்கு தேவையான அளவு உப்பு, நம்ம தண்ணிக்குன்னு எதுவுமே ஊற்ற வேண்டாம். அந்த மட்டன் வந்து தண்ணி விடும். அது கூட நம்ம ஏற்கனவே இந்த அரைச்சி வச்சோம்ல அந்த பொடி, இதையும் போட்டு எல்லாத்தையும் போட்டு நேரம் ஒரு 5 நிமிஷம் நல்லா மட்டனுக்கு தண்ணி விட்டு நல்லா வறுக்கிற அளவுக்கு நம்ம அப்படியே வதக்கணும். இந்த மாதிரியே நல்லா வறுத்து நல்லா அப்படியே உதிரியாக வந்துருச்சா, தண்ணி கொஞ்சம் கூட இல்லை. நம்ம தண்ணி ஊற்றல, தண்ணி விழுந்தும் நல்லா அளவுக்கு நல்லா வதக்கியாச்சு. இப்போ நல்லா இதை ஆஃப் பண்ணிவிட்டு ஆறினோடனே இதை மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு வந்துடணும். இந்த பாருங்கள் நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வரோம். நல்லா மட்டனை நம்ம மிக்சியில் அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ பொடியான இருக்குன கருவேப்பிலை மல்லி இலையை தூவி, பொடியான இருக்குன வெங்காயம் தேவையான அளவு எவ்வளோன்னு பார்த்துட்டு போட்டுட்டு பைண்டிங்காக நம்ம பொட்டுக்கடலை மாவு ஏற்கனவே அரைச்சி வச்சிருந்தோம். அந்த பொட்டுக்கடலை மாவு 2 ஸ்பூன் போட்டு நல்லா எல்லாத்தையும் ஒன்றா பிசைஞ்சுக்கணும். உப்பு பத்தலைன்னா கொஞ்சம் போட்டுக்கலாம், பார்த்துக்கலாம், செக் பண்ணிவிட்டு பத்தலைன்னா நம்ம கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ செக் பண்ணிப்போம். உப்பு பார்த்து கரெக்டாக இருக்குது. நல்லா வச்சுட்டு இதை நம்ம சின்ன சின்ன பால்ஸாக உருட்டி வச்சுட்டு எண்ணெயில் போட்டு வைக்கலாம். இப்போ சின்ன சின்ன பாலாக உருட்டி வச்சுக்கலாம். பாருங்கள், நல்லா உருண்டைகளை உருட்டிட்டோம். 1/4 கிலோ மட்டனுக்கு நம்மளுக்கு 16 கோலா உருண்டை வந்திருக்கு. இங்கே அடுப்பில் பற்ற வச்சுட்டு இந்த அகலமான பேன் வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கோம். எண்ணெய் நல்லா சுட்டுருச்சு. நம்ம இப்போ உருண்டைகளை போட்டு வைக்கலாம். அதோட எவ்வளோ பண்ணுறது அந்த அளவுக்கு உருண்டைகளை போட்டு கொஞ்சம் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். நல்லா ரொம்ப கறியிடக்கூடாது. அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு
இதில் எத்தனை கொள்ளுதோ அத்தனை நம்ம போட்டு நல்லா திருப்பி விட்டு இந்த மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும், இல்லைன்னா நம்மளுக்கு கறியும் உள்ளே வேகாது. அதனால் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கும். திருப்பி போட்டாச்சு. இங்கே வந்த உடனே அப்படியே நம்ம எடுத்து வைக்கலாம். 2 சைடு நல்லா வெந்துருச்சு. அவ்வளோதான், நம்ம ரெடி எடுத்து எடுத்துட்டோம். இன்னும் அடுத்து ஒரு ரவுண்ட் இருக்குது, அதையும் போட்டுட்டு நம்ம எடுத்துடுவோம். சூப்பரான சுவையில் மட்டன் கோலா உருண்டை ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி அளவுகளோட நீங்களும் உங்கள் வீட்டில் மட்டன் கோலா செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.